பண்றேன். ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? உன்னை கண்டாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. முதல்ல இங்க இருந்து போ. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேன். அம்மா யாரு என் மேல கோபப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியுமா? ஆனா நீ என் மேல கோபப்பட்டா என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. நீ என்கிட்ட பேசுமா. பேசுனா என்னடி பேச சொல்ற? கட்டின புருஷனால 20 வருஷத்துக்கு மேல கூட பிறந்த அக்காவையே நான் பிரிஞ்சிருந்தேன். இப்ப உன்னால எங்க அண்ணனுங்க மூஞ்சிலேயே ஆயுசுக்கும் முழிக்க முடியாதபடி இப்ப ஆயிடும் போல இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நந்தினிய அந்த அருளுக்கு பேசி முடிச்சாச்சு. உன்னை கரிகாலனுக்கு பேசி முடிச்சாச்சு. இந்த நேரத்துல நீ உன் மனசுல அருள்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? காலையில நடந்ததெல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அந்த பிரச்சனையவே நான் எப்படி சரி பண்ணி எங்க அண்ணனுங்க மூஞ்சில முழிக்க போறேன்னு எனக்கே தெரியல. இதுல நீ வேற என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்ட மாதிரி அருள்தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ற. சரி, நீ அருள் ஆசைப்படுற மாதிரி அருள் உன்ன ஆசைப்படுறான்னு உனக்கு தெரியுமா? அருள் மாமாக்கு என் மேல விருப்பம் இருக்கும் நம்ம நினைக்கிறேன். உன்கிட்ட அருள் இது வரைக்கும் அப்படி ஏதாவது சொல்லிருக்கானா? இல்ல. அப்போ அவன் ஆசைப்படுறான்னு நீ ஏன் நினைச்சுக்கிற? அவன் மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு உனக்கே தெரியாது, அப்படிதானே? ஆனா எனக்கு தெரியும், அருள் மனசுல நீ இல்லவே இல்ல. என்னங்கய்யா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சொல்லுங்க. சாமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, உள்ள வாங்கய்யா. அருள் மாமா மனசுல நான் இல்லன்னு நீ எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்ற? அப்படி ஒரு நினைப்பு அருளுக்கு இருந்திருந்தா கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணே எல்லாரோட முடிவையும் கேட்டுதானே முடிவெடுத்தாரு.